ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சோயா கிரேவி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து சோயாவையும் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா தேவையானதெல்லாம் நம்ம வதக்க போகிறோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி மிளகு, சீரகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குது, தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதை ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம வதக்க போகிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கிட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம இஞ்சி, பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி, பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலையும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி ஊற்றி அதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மட்டன் தூள் இந்த மட்டும் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மட்டன் தூள் இல்லாதவங்க சிக்கன் தூளும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா போட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் கிளறி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரக்கும் மசாலா ஸ்மெல், பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் இதில் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.